2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி பிறக்கப் போகுது சார்? 25 தான் படாத பாடுபட்டோம். வார் வந்தது, இயற்கை அழிவுகள் இருந்தது. 26 நல்லா இருக்கும்ல? ஏதோ ஒரு காமெடி சொன்ன மாதிரி அதுவே உங்களுக்கு பழகி போயிடும் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறது ஈஸி சார். ஏன்னா அனுபவிக்கிறதுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. நான் மிக விரைவாக 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்களும் அதற்கான பரிகாரங்களும் சொல்லத்தான் போகிறேன். இப்போ தான் நான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கேன். 12 மாதங்கள். இந்த 12 மாதங்களும் 12 ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு விதமான அனுபவமாக நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் தான் நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் வருது. ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே 30ஆம் தேதிக்குள்ளே நிச்சயமாக எலெக்ஷன் டேட் சொல்லிடுவாங்க. அந்த 10 நாளைக்குள்ளே எலெக்ஷன் டேட் வந்துடும். ஆனால் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு இன்றைக்கி யாருமே பேசுகிறதில்ல. எடுத்த உடனே ஜோசியம் சொன்னால் ஒன்று அரசியல்வாதியை பேசுவாங்க, இல்லைன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் தொழில் எப்படி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணம் நடக்குமா, குழந்தை பாக்கியம் இருக்கா, வீடு வாங்கலாமா, ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வருமா? அவங்க இருக்கப்பட்டவங்க சார், அவங்க எப்படி வேணாலும் போகலாம். கோர்ட்டு கேஸு கச்சேரி, சினிமா துறையில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு வாழ்க்கை எப்படி வேணாலும் அவங்க சரி பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு அடிப்படையே பிரச்சனையாக இருக்கிறவனுக்கு தான் ஜோதிடம் நம்ம சொல்லணும். ஆகவே இந்த 2026 நிறைய விஷயங்கள் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் நான் சொல்லணும். ஒரு சாதாரண மனிதனுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும், அதோடு சேர்ந்து நிறைய ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி இதெல்லாம் இருக்குது. இதை எல்லாத்தோட வக்கரமாகி போகக்கூடிய கிரகங்கள் இருக்குது. சனி வக்கரம் இருக்குது, குரு வக்கரம் இருக்குது. இதையெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணோம். அது உங்கள் ஜாதகத்தில் செய்கிற தொழிலில் இடமாற்றம் வரும், வருமானங்கள், உடல் ஆரோக்கியத்தில் நிறைய மாற்றங்கள் வரும். நமக்கெல்லாம் என்னங்க எத்த தின்னா பித்தம் தெளிவுன்னு கஷ்டப்படுற ஆட்கள். ஆகவே இதற்கெல்லாம் தீர்வாக எந்த கோவில்களுக்கு போயிட்டு எப்படிப்பட்ட பரிகாரங்கள் தானங்கள் செய்யலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதெல்லாம் செய்யுங்க. இதை விட நீங்கள் செய்ய வேண்டியது இந்த 2026க்கு மன நிம்மதியும் சந்தோஷம் வர்றதுக்கான வழி தான். அதை நம்ம பார்ப்போம்.